ஹலோ வியூவர்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோண்டாவோட RS CB350 இந்த வண்டியோட ஒரு ரிவ்யூ அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைக்குங்க இது. இந்த வண்டியை பற்றின ஒரு சின்ன வீடியோ போடணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ என்னோட ஒரு ஒப்பீனியன் அண்டு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடின ஒரு பைக்கு தான். ஸோ இது எப்படி இருக்குது அண்ட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ், இதோட மைலேஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த RS சீரியஸ் பொறுத்த வரைக்கும் சிபியில் கிட்டத்தட்ட 3 பைக்ஸ் இருக்குது. 350 சீரியஸ்லேயே ஒரு CB350ங்கிற ஒரு கிளாசிக் மாடல். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த RS மாடல் ஒன்று இருக்குது. தென் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஹைனஸ் 350ங்கிற ஒரு மாடலும் இருக்குது. இந்த 3 பைக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலிஷாக நல்ல குட் லுக்கிங்காக இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படின்னா இந்த RS வந்து சொல்லலாம். ஏன்னா இதில் மோஸ்ட்லி வந்து டேங்க் மட்டும் தான் மெட்டலு, மற்றபடி இதில் கொடுத்துருக்க எல்லாமே பிளாஸ்டிக் பார்ட்ஸ், வெயிட்லெஸ். மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது, அதாவது மற்ற 2 CB350 கம்பேர் பண்ணும்போதும் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 179 கிலோ தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு பெட்ரோலே போட்டிங்கனாலும் உங்களுக்கு 190-195 கேஜிஸ்குள்ளாரே முடிஞ்சிடும். ஆனால் அந்த 2 பைக்குமே கொஞ்சம் ஹெவியான போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பைக்ஸ். அதுவும் கிளாசிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல்லாம் ஃபுல் டேங்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 200 எபோ அப்படிங்கிற அந்த வெயிட்டுக்கு வந்து போயிடும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மெட்டல் அண்ட் வண்டி லென்த்து. பட் இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஷார்ட்டு, இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே கம்மி. சீட் ஹைட்டுமே இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மி, வெறும் 795 mm தான் சீட் ஹைட்டு. ஸோ ரொம்பவே லோவரான சீட் இருக்கக்கூடிய ஒரு ஈஸியாக க்ரூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் அப்படின்ட்டு இந்த மாடல் வந்து சொல்லலாம். இதோடைய என்ஜின் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து 350cc என்ஜின், ஒரு லாங் ஸ்ட்ரோக் என்ஜின் தான். இந்த என்ஜின் காம்போனன்ட்ஸ்னு பார்க்குறப்போ நம்ம 3 பைக்ஸ்லையுமே ஒரே என்ஜின் தான், அதில் எந்த மாற்றங்களுமே பெருசாக வந்து கிடையாதுங்க. இது வந்து ஸ்லிப்பர் கிளச்சோடு வரக்கூடிய மாடல். நமக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து வரும். ஸோ நான் 6 ஸ்பீடுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன் கிளாசிக்கில், பட் இது ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஸோ உங்களுக்கு 5th கியருங்கிறது தான் இது டாலஸ்ட் கியர். உங்களுக்கு 3வது கியரே போதும் முக்கால்வாசி நேரத்துக்கு நீங்கள் ஓட்டுறதுக்கு. அண்ட் அந்த 3rd கியர்லேயே இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் வந்து ரீச் பண்ணும். 4th கியரில் இதோட டாப் ஸ்பீடே அட்டைன் பண்ணிவிடும். 5th கியர் அப்படிங்கிறது ஒரு ஹைவே கியர் மாதிரி தான் இந்த பைக்கில் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ ரிலாக்ஸாக நீங்கள் ஒரு ஹைவே க்ரூசிங் எடுக்கிறீங்க அப்படின்னா 5th கியரில் போட்டு நீங்கள் ஜாலியாக போயிட்டுருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கியர் செட்டப் தான். ஸோ மோஸ்ட்லி இது 3rd கியர் 4th கியரே எனாஃப் ஆன ஸ்பீட், எனாஃப் பவர் எல்லாத்தையும் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். அண்ட் இந்த சீரியஸ்லேயே எனக்கு ஒரு நல்ல ஃபேவரட்டான ஒரு பைக் இது தான். அண்ட் இந்த என்ஜின் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மற்ற கிளாசிக் பைக்ஸை கம்பேர் பண்ணுறதை விட இதோட என்ஜின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் ஓட்டினாலும் அந்த ரியலபிலிட்டின்றோம்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ரியலபிளான ஒரு என்ஜின். அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு பைக் தான் இந்த CB350 RSங்கிறது. ஸோ இதோட என்ஜின் காம்போனன்ட்ஸ்னு பார்க்குறப்ப இவ்வளோ தாங்க. ஒரு பேசிக்கலி ஒரு லாங் ஸ்ட்ரோக் என்ஜின் அண்ட் நல்ல தம்பு இருக்கும். பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்குறப்ப 20 bhp at 4400 RPM அண்ட் 30 Nm ஆஃப் டார்க்கு வெறும் 3000 RPM, வெறும் 3000 RPMல. அதாவது 2வது கியர் அந்த 20, 30, 40 அந்த ஸ்பீடுக்குள்ளாரையே இதோட மோஸ்ட் ஆஃப் த டார்க்கு வந்து இந்த பைக் அட்டைன் ஆகுது. ஸோ இதனாலே இதோட பிக்கப்பு, அந்த இழுக்கிற விதம், ஹில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். ஸோ வண்டி ஓட்டுறதுக்குமே அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இந்த வண்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. எனக்கு அதனால தான் இந்த வண்டியோட என்ஜின் கொஞ்சம் நல்லா ஃபேவரட்டான ஒரு பைக்னு நான் வந்து சொல்லுவேன். அண்டு ஃப்ரண்ட்டோட லைட் செட்டப்லாம் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு LED ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ ஆவரேஜாக தான் இருக்கும். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம CB200S அதில் TB200X இருக்குல்ல, அதில் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி ஸ்போர்ட்டியரான ஒரு இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடலில் மட்டும் இந்த இண்டிகேட்டர் வரும். மற்ற ஹைனஸ்லையும் CB350லையும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் மிரர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஷேப் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் மட்டும் தான் ஸ்போர்ட்டியரான ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்து வரும். டயர்ஸோட சைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் வந்து 19 inches வீல் சைஸ், 300 mm டிஸ்க் பிரேக்கு, டூயல் பிஸ்டன் கேலிப்பரோடு வரக்கூடியது. அண்ட் டூயல் சேனல் ABSமே இந்த வண்டியில் ஸ்டாண்டர்டாக வந்துடும். ஸோ டயர்ஸோட குவாலிட்டின்னு பார்க்குறப்ப MRF, இது வந்து MRF ஜாப்பர் கர்வே 19 inches வீல் சைஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. 100 bar 90 செக்ஷன் டயரு, கொஞ்சம் பல்ஜான நீட்டான டயர் தான். ஒரு ஆஃப் ரோட் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. இந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். என்னோட பைக்லேயுமே இந்த டயர் தான் இருக்குது. ஓகேவா, ஜாப்பர் கர்வ் தான் நாங்களும் யூஸ் பண்ணுறோம். CB200Xக்கும் அந்த டயர் தான் ஸ்டாக்காகவே வரும். டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயில் லோடட் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வரக்கூடிய சஸ்பென்ஷனும் ஹைனஸ் அதே மாதிரி CB350ல் வரக்கூடிய சஸ்பென்ஷன்லாம் வேறு எல்லாமே சேம் கிடையாது. பட் இதோடைய அந்த பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்ப ரோட் ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்குது. ரியரோட டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாடலில் மட்டும்தான் 150 செக்ஷன் டயர் வந்து வரும். சேம் அதே மாதிரி ஒரு ஜாப்பர் கர்வே டயர் தான். இந்த டயருமே வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல பல்ஜியரான ஒரு லுக்கில் இருக்கும். அதனால் ஒயரான டயருங்க, நல்ல ரேடியல் டயரு, MRF சைடில் இருக்கக்கூடிய ஒரு டயர் தான். 150/70 செக்ஷன், 17 inches
வீல் சைஸ் வரும். மற்ற வண்டியிலாம் 18 இன்ச் வீல் சைஸ் வரும். இந்த வண்டியில் மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் 19, ரியரில் வந்து 17 வந்து வரக்கூடியது. எக்ஸாஸ்டோட நோட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பீட் இருக்கக்கூடிய ஒரு நோட்டு. நான் உங்களுக்கு ஆன் பண்ணி கூட காட்டுறேன். அண்ட் டயர்ஸ் அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பார்க்குறப்போ உங்களுக்கு ஆயில் ஸ்ப்ரிங்னு சொன்ன மாதிரி தான். டிஸ்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 250mm 260mm டிஸ்க் பிரேக், சிங்கிள் பிஸ்டன் நிசின் கேலிப்பர். ரியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபிஎஸ் ரிங் இருக்கிறது தெரியும். ஓரளவுக்கு பிரேக்ஸ் எல்லாம் டீசெண்டாகவே இருக்குங்க. ரியரோட லைட் செக்மெண்ட்டு இது வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்கனால அந்த ஸ்போர்ட்டியர் சைட் ஆஃப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற ரெண்டு வண்டியிலும் கிளாசிக்கல் டைப்பில் இருக்கும். அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பட்டையான ஒரு மாடர்ன் டைப் இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரோட அந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து இது பேசிக் வெர்ஷனோட கலரு. இதில் டாப் வேரியண்ட்டோட கலர் ஒன்று இருக்கும், டூயல் டோன் கலர். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோண்டான்னு போட்டிருக்காங்கல்ல, இந்த பிளாஸ்டிக் மட் கட், அது வந்து பாடி பெயிண்டோட மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து போடுறேன், நீங்கள் அதில் வந்து பாருங்கள். அண்ட் இதோட சீட் வந்து பார்த்திங்கன்னா இது ரைடர் ஃப்ரெண்ட்லி பைக்கு. உங்களுக்கு பில்லியன்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, பின்னாடி பில்லியன் சப்போர்ட்டுமே இருக்காது. நம்ம CB 300R பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் இதுவும். ரைடருக்கு ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளான சீட் தான். ஓரளவுக்கு கொஞ்சம் குஷனியாக தான் இருக்கும். அப்படியே பில்லியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு குஷனிலாம் இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ரெண்டாவது பின்னாடி சப்போர்ட்டும் கிடையாது. அவங்க பிடிச்சிக்கிறதுக்கு கீழே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் கிராப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு யூட்டிலிட்டியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். சைடில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய எல்லாமே பிளாஸ்டிக் பார்ட்ஸ், வெறும் டேங்க் மட்டும் தான் மெட்டலு. இந்த டேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா 15 லிட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஹைனஸ் ரெண்டுக்குமே 15 லிட்டர் டேங்க் தான். ஸோ ஓரளவுக்கு டேங்க் மட்டும் தான் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல், மற்றபடி எல்லாமே பிளாஸ்டிக் பார்ட்ஸ். ஸோ அதனால தான் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கன்சோல் வைஸ் பார்க்குறப்போ கன்சோலில் எந்த மாற்றங்களும் இல்லை. இது வந்து நான் ப்ளூடூத் வெர்ஷன். இதுக்கு அடுத்த வேரியண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வந்து அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளூடூத் ஃபியூச்சர்ஸ்னு பார்க்குறப்ப நம்ம CB 350 பார்த்த மாதிரியே தான், ஹைனஸ்லையும் பார்த்த மாதிரி அந்த ஒரு ப்ளூடூத் பேரிங் இதுலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. சைடில் எக்ஸ்டெண்டடாக வந்து USB சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மோட் பட்டன் இங்கே இருக்குது. ஸோ ட்ரிப் A, ட்ரிப் B, ஆவரேஜாக கிலோமீட்டர் பர் லிட்டர் ரேஞ்ச் வந்து இந்த வண்டி வந்து காட்டுங்க. ஸோ ரேஞ்சுமே உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா காட்டும். தென் 12.6 12,000 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓடி இருக்குது. அண்ட் நியூட்ரல் இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறமேட்டு டைம் வந்து உங்களுக்கு காட்டும். இவ்வளோ தான். கீழே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் ஆன் ஆஃப் 2 பட்டன் இருக்கும். அந்த ஹை பீம், லோ பீம், சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன், மால் ஃபங்க்ஷன் சென்சார், நியூட்ரல் சென்சார்னு சொல்லிட்டு அந்த நியூட்ரல் இண்டிகேஷன்ஸ்க்கான லைட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். அது பார்க்குறதுக்குமே டே டைம்லையும் சரி நைட் டைம்லையும் சரி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த வண்டிலாம் ஈஸியாக தேர்ட் கியர்லேயே எனக்கு தெரிஞ்சு 100 தொட்டுரும். ஃபோர்த் கியர்லாம் 120 140 அந்த ரேஞ்ச் கிட்டத்தட்ட போகும். ஸோ டாப் கியரில் அந்தளவுக்கு ஸ்பீடு போகாது. ஃபோர்த் கியர் வரைக்கும் தான் அந்த ஸ்பீடெலாம் இருக்கும். டாப் கியர் அப்படிங்கிறது ஒரு மாதிரி மெனூரிங் கியராக தான் இருக்கும் இந்த வண்டியில். அண்ட் சுவிச்சஸோட குவாலிட்டிஸ் வந்து எல்லாமே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அண்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா. கீழே வந்து அசாட் சுவிட்சு, ஒரு சூப்பர் பைக்கோட எக்ஸாஸ்ட் மாதிரி இந்த சவுண்டு வந்து கேட்கும். அந்த எக்ஸாஸ்டோட நோட் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நல்ல பீட் இருக்குது, புகை இங்கே அடிக்குது. என்ஜின்லாம் அந்த அளவுக்கு சவுண்ட் இருக்காது. என்ஜின் நல்லா ஸ்மூத்தராக இருக்கும். எக்ஸாஸ்ட் நோட்டு தான் தரமாக இருக்கும். முறுக்கி பார்க்கலாம். அந்த பேர்ஸ்ட்லாம் ஆகுது, டபக் அந்த மாதிரி வெடிக்குது. நல்லா இருக்குது, இது வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட்டுக்குள்ள அப்படி ஒரு ப்ளசன்ஸுங்க இந்த வண்டி ஓட்டும்போது. அப்படியே அந்த ஃபீலே நல்லா இருந்துச்சு, அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. கிளச் வந்து ரொம்ப லைட்டர் சைடு, ரொம்ப ஒரு விரலை நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு ரொம்ப லைட்டான கிளச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்துக்கு மட்டும் கண்ட்ரோல்ஸ் வரும். இது ப்ளூடூத் மாடல் இல்லை, அதனால் இதில் கண்ட்ரோல்ஸ் கிடையாது. பாஸ் சுவிட்சுக்கான இன்டகிரேட்டர் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாரன் இண்டிகேட்டர் ரெண்டுமே இன்வர்ஸில் வரும். ஹாரன் வந்து ஹைனஸில் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் நார்மல் ஹாரன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஹேண்டில் பாரோட பொசிஷன். நல்லா இருக்கும், நல்லா அப்படியே எலவேட்டடாக இருக்கும். ரவுண்ட் ஷேப் மிரர்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்லா ஸ்போர்ட்டியராக இருக்கும். இந்த ஒரு மாடல் மட்டும் ஓட்டுறதுக்கும் சரி, அந்த வியூவும் சரி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதோட அந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது ரைட் பண்ணுற அந்த குவாலிட்டி அண்ட் ரோட் ப்ரெசன்ஸு, முக்கியமாக இதோட எக்ஸாஸ்ட் நோட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்காவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓட்டுற அந்த ஒரு விதமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைனஸ் தான் வந்து இருக்கிறதுலே ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி. அதுக்கப்புறம் RS, தென் இதுக்கப்புறம் கிளாசிக், அந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ், இதோட டாப் வேரியண்ட், இதிலே 3 வேரியன்ட்ஸ் வருது. இது பேசிக் வேரியண்ட்டு. இதிலே டூயல் டோன் கலரில் ஒன்று வரும், டூயல் ஸ்ட்ரைப் மட்டும் வரக்கூடிய ஒரு மாடல் வரும், எல்லோ கலர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த 3 பைக்ஸ்லேயே இந்த பைக் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கலர் கம்மி, அது ரேட்டு கம்மி. இந்த பிளைன் ரெட் கலரு, இதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் அந்த கிளாசிக்கல் லுக்கில் பின்னாடி நான் சொன்ன இல்லையா கலர் வர மாதிரி, அந்த மாதிரி கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க.
ஸோ இந்த கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 2,60,000 அதிலிருந்து 2,75,000 வரைக்கும் இந்த பைக்ஸோட ரேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஹைனஸும் அதே மாதிரி ரேஞ்சில் இருக்குது. கிளாசிக் 350 அந்த நார்மல் CB 350மே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ப்ரைஸ் வேரியன்ஸ்னு பார்க்குறப்ப அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி இருக்குது. நீங்கள் என்ஃபீல்டு எடுக்க போனீங்கனாலும் உங்களுக்கு என்ஃபீல்டும் கிட்டத்தட்ட இதே ரேஞ்ச் தான் வருது. பட் இந்த வண்டியோட ஒரு மைனஸ்ன்னு சொல்கிறதா இல்லை அது வந்து ஒரு ட்ராபேக்னு சொல்கிறதான்னு தெரியல. ஷோரூம் சர்வீஸ் மட்டும் சர்வீஸ் தரமாக இருக்கும். ஆனால் ஷோரூம்ஸோட அவைலபிலிட்டிங்கிறது கொஞ்சம் கம்மி. பிக்விங்கில் மட்டும்தான் இந்த பைக் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. ஹோண்டாவில் வந்து நார்மல் ஹோண்டா ஷோரூமில் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ஃபீல்டு உங்களுக்கு எப்படி தெருவுக்கு ஒரு ஷோரூம் இருக்க மாதிரி இந்த ஷோரூம்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியாது. 3 டிஸ்ட்ரிக்ட் ஒன்று 2 டிஸ்ட்ரிக்ட் ஒன்று அந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டிலேருந்து தான் பைக் வந்து வாங்கி எடுத்துகிட்டு இருக்கோம். நாமக்கல் கிடையாது, அதே சேலத்தில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பிக்விங் ஷோரூம்ஸுங்கிறது அவைலபிலிட்டிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பைக்ஸை நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த ஷோரூம்ஸில் அந்த நியர்பை ஷோரூம்ஸில் நீங்கள் போய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வர்ற மாதிரியான டியூ தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராபேக்ஸு. மற்றபடி பைக்கோட பர்ஃபார்மன்ஸ், என்ஜினோட குவாலிட்டி, முக்கியமாக இந்த வண்டிக்கு ஹோண்டாவில் பண்ணக்கூடிய சர்வீஸுங்கிறது செம்ம ப்ரீமியமாக இருக்கும் அண்ட் ஒர்த்தபுளாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபுளான சர்வீஸ் வந்து இருக்கும். ஸோ அது என்னோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். மைலேஜ் 2வது ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த வண்டியில் 44-45 வரைக்கும் உங்களால் மைலேஜ் எடுக்க முடியும். ஆவரேஜாகவே ஒரு 80 ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 42 வரைக்கும் மைலேஜ் வரும். கொஞ்சம் 100-120 க்ரூஸ் பண்ணி ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு 38-39 அந்த மாதிரி மைலேஜ் வந்து கிடைக்கும். இது ரியல் டைம் மைலேஜை நான் சொல்கிறேன். நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக்குமே கூட. ஸோ ஓவராலாக இந்த வண்டியை பற்றின என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இவ்வளோ தான். ஸோ நீங்கள் யாராவது ஹோண்டா CB 350 RS வச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, ஆனால் நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்குனீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இந்த வண்டியை தொடர்ந்து இதோட டெஸ்ட் ரிவ்யூ வரும். ஸோ மறக்காம வந்து பாருங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே நண்பா, இந்த வண்டியோட டெஸ்ட் ரிவ்யூவில் நான் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.